வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நான் இன்றைக்கி அரைமுறி தேங்காவை நல்லா துருவிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். குக்கர் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணுறேன். 2 ஏலக்காய் 3 கிராம்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக ஒரு பீஸ் பட்டை ஆட் பண்ணி இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு 6-7 பல்லு பூண்டும் 1 பீஸ் இஞ்சியையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப 2லேருந்து 3 பச்சை மிளகாவை கீறிட்டு இந்த மாதிரி 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் அந்த அரிசியை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக தேங்காய் பால்லே சேர்த்து வேக வைக்கும்போது சில நேரம் திகட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா தேங்காய் பால் அளவை 3/4 வாசி எடுத்துகிட்டு மீதி 1/4 வாசிக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதித்து அரிசி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது நம்ம குக்கர் லிட் போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், தேங்காய் பாலும் அரிசியும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் லிட் போட்டு மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். 3 விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக நல்ல டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி சிம்பிளாக குக்கரில் குயிக்காக பண்ணக்கூடிய வெரைட்டி ரைஸஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.